நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எஸ், புரட்சிகரமான பாடல்களை நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் அந்த வாரம் முழுக்க பாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புரட்சிகரமா பாலாஜி அவர்களை எங்கள் கட்சியோட தலைவராக நியமிச்சு அவரை எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியில் இறங்கியிருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நாளுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜட்ஜஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள். எப்பயுமே புனையோட இருக்கிற நம்ம சுஜாதா மேடம் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் வைத்தியநாதன் சார். இந்த வாரம் முழுக்க புரட்சிகரமான பாடல்களை வந்து நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைய நாளுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு புரட்சிகரமான ஒரு பேர் உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் பை ஜெயந்தி. லாஸ்ட் வீக் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் ஒரு மெலடி சாங் பெர்ஃபார்ம் பண்ணேன். வாய்ஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் சங்கதி ஃப்ளோலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நான் மெயினாக நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து ஃபீல் ஆஃப் த சாங். கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா பழம்பாட்டோடுதானா அது ஏட்டோடுதானா நாள்தோறும் பாடும் ஊமைகள் தானா கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா. சாத்திரங்கள் பெண் இனத்தை மூடி மறைத்ததம்மா அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடைத்ததம்மா. சாத்திரங்கள் பெண் இனத்தை மூடி மறைத்ததம்மா அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடைத்ததம்மா. வீடாளும் பெண்மை இங்கே நாடாளும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே இன்னும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும். ஏனென்று கேட்கத்தான் இப்போது ஆளில்லை சமநீதி சேர்க்கின்ற சட்டங்கள் ஏனில்லை. உலகமெல்லாம் விடிந்த பின்னும் உங்களின் இரவுகள் விடியவில்லை. கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா பழம்பாட்டோடுதானா அது ஏட்டோடுதானா நாள்தோறும் பாடும் ஊமைகள் தானா கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா. ஆக்சுவலி ஐ எம் ஹாப்பி. இந்த ஃபீல் ஆஸ்பெக்டில் வந்து ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட். ஒரு சில இடத்துல வந்து சங்கதீஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன் இந்த சரணம் ஸ்டார்டிங்கில். வைஜெயந்தி, இட் வாஸ் குட். டென்ஷன் இருந்ததா கொஞ்சம்? வாய்ஸ் ஓப்பன் ஆகல. வாய்ஸ் ஓப்பன் ஆகலை. ஜஸ்ட் சிங் கண்ணின் மணியே கண்ணின் மணி. வாட் இஸ் த நெக்ஸ்ட் லைன்? கண்ணின் மணியே போராட்டமா. ஓகே, தெர் அல்ல நோட்டு போராட்டமா மே பெருசு வந்திருந்தது அப்பப்போ. அது அது கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. அது மாதிரி சாத்திரங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. வென் யூ வர் சிங்கிங் டுடே ஐ டோன்ட் நோ, நிறைய படித்ததில் கொஞ்சம் தப்பு இருக்குது. ஓகே,
எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் கூட நல்லா இருக்கலாம். வைஜெயந்தி, வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. இந்த பாட்டுக்கு ஸ்பெஷலி இட் வாஸ் வெரி வெரி நைஸ். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அண்ட் ப்ரிசிஷன் தான் எல்லா லைக் யூனோ சரணம் பிகினிங் அது என்ன அதுக்குள்ள இந்த சங்கதியை படிச்சது டிஃப்ரெண்ட். சம்திங் யூ ஆர் சிங்கிங் ஒரு ஜர்க் வெரி ஜர்க்கி அந்த தாளத்தில் எடுத்துட்டு வரணும் அந்த சங்கதி. அதுதான் ஃபார் ஆல் சாங்ஸ் அந்த பேஸுக்குள்ள அந்த சங்கதி வரணும். பட் அது சங்கதி ஆகக்கூடாது. அந்த ஸ்லோ அந்த பேஸிலே யூ ஷுட் கெட் தட் இஸ் த ப்ராக்டிஸ் யூ ஹேவ் டு டூ. அப்போ தான் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போக முடியும். அதுனா இந்த சின்ன சின்ன ஃப்ளாஸ்னும் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அப்புறம் ஆல்சோ அந்த எண்ட் ஆஃப் த சரணம் ஜஸ்ட் விடியவில்லை, உங்களின் இரவுகள் விடியவில்லை, அது கிளியரா விடியவில்லை விடியவில்லை. ஆமாம், அந்த ரொம்ப அது கிளியராக அந்த கிளாரிட்டி ஆஃப் நோட்ஸ் அண்ட் சங்கதிஸ் அது நீ கொண்டு அதுவே ஸோ நைஸ் டு ஹியர். சில இடத்துலலாம் ஃபீல் வாஸ் அமேசிங், ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வாய்ஸ் அப்படி இருக்குது. நீங்கள் சம்ஹவ் ஜஸ்ட் தான் ப்ராக்டிஸ் தான். இது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ. நைஸ்மா. வைஜெயந்தி, கிளாரிட்டி ஆஃப் சங்கதிஸ் தான் அது என்னதுன்னு யூ ஹாவ் டு திங்க் அண்ட் ப்ராக்டிஸ். வாய்ஸில் ஒரு தனியாக ஒரு பளிச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தேட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். பட் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸும் நம்ம எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம். யூ நீட் டு ப்ராடன் யுவர் ஹொரைசன் மியூசிக்கில். அதுதான் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த சங்கதியெல்லாம் நீ டேப் பண்ணிட்டு போனே, இந்த சாத்திரங்கள் கர்வ் பண்ண முடியலையா? த்ரோட் ஓப்பன் ஆகலை சார். ஸோ ஐம் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு. அதுக்கு த்ரோட் அப்படி ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த கர்வேச்சர்ஸ் நீ ப்ராக்டிஸ் பண்ணாலே அப்போ தான் உனக்கு மெலடியே வந்து சேரும். என் மேலே சுதியும் போகும்போது அது ஃப்ளோட் ஆகாமல் ஸ்லிப் ஆகாமல் அது ஆழமாக அந்த கர்வேச்சர்னு கூட வேர்ட் வந்தது பாரு. ஸோ அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். இல்லைன்னா மெலடி எப்பவுமே இந்த லெவலுக்கு தான் இருக்கும். அவர் ரெக்கார்ட் பண்ணி he has taught you that, but why are you not able to understand it when you practice, or is there ஏன்னா நம்மளுக்கு நம்ம என்ன பாடுறோன்னு புரியலைன்னா அப்புறம் அது வரவே வராது, தப்பாக பாடிட்டே இருப்போம். ஸோ தட் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு ரியலி, ஏன்னா அவ்வளோ மெனக்கெட்டு அவர் சொல்லும்போது அது வரணும்ல, கண்டிப்பாக யூ ஹேவ் டு டூ சம்திங் அபவுட் இட். ஓகே மா, நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்மா. என்ன மைக் கட்சி தானே? ஆமாம். இப்போ நம்ம இந்த பிள்ளையை நம்ம கட்சியில் சேர்த்துக்கலாமா? டெஃபினெட்லி. ஃபஸ்ட்டு மெம்பரு வைஜெயந்தி தான். ஆமாம். அப்படியே போக இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெண்கள் மகளிர் அணிக்கு வந்து இவங்களை ஒரு இதாக்கிடலாம், தலைவி ஆக்கிடலாம். அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. ஆமாம், மகளிர் அணிக்கு இவங்க, சிறுமி அணிக்கு இவங்களோட தங்கச்சி நித்யஸ்ரீ. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். சரி, இப்போ முதல்ல வந்து இவங்க கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மக்களுக்கு செய்கிறதோட வந்து தனித்தனியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் நம்ம தீர்த்து வச்சிட்டோம்னா சரிப்பா, அப்படியே நாடே வந்து செழிப்பாக இருக்கும் அப்படின்னு. ஓகே ஓகேவா? முதல்ல இப்போ மாட்டினது இவங்க தான். ஸோ அதனால் நம்ம இவங்ககிட்ட தான் நம்ம கேட்டாகணும். கேளுப்பா. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்காமா? இல்லை. உங்கள் ஏரியாவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காமா? இல்லை, நான் விசாரிச்சேன். என்னது? இந்த பொண்ணு அந்த ஏரியாவில் இருக்கிறதே பெரிய ப்ராப்ளமா? அது ஒரு பெரிய ப்ராப்ளமா? ஓகே, சரி, நீ போமா. உங்களுக்கு பிடிச்ச பாடலை வந்து நம்ம கண்டஸ்டன்ட் பண்ணா எவ்வளோ சூப்பராக இருக்கும். கூடிய சீக்கிரம் வீவர்ஸ் சாய்ஸ் நேர் விருப்பம் அப்படின்ற ஒரு ரவுண்டும் நடக்க போகுது. இது என்னோட ஃபேவரட் பாடல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாடலை அதில் போய் நீங்கள் பதிவு பண்ணலாம். அந்த விருப்ப பாடலை நீங்களே இங்கே வந்து ஆடியன்ஸ் ஏரியாவில் உட்காந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி தரப்போகிறோம். ஸோ மறந்துடாதீங்க, www.supersinger.in. இல்லைனா ஒரு தபால் அட்டையை எடுத்து உங்களுடைய ஃபேவரட் பாடலை அதில் எழுதி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சூப்பர் சிங்கர் 4 விஜய் டிவி, தபால் பெட்டி எண் 8484 சென்னை 34 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபோர் பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எஸ், எங்களுடைய தலைவர் மைக்கட்சியின் மைத்துனர் வந்துருச்சு. மைத்துனரா தெரியல, ஏதோ ஒன்று வந்துருச்சு, தப்பா எடுத்துக்காத. ஓகே, நம்முடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு யாரும் சொல்லலை, நம்மளே தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதாவது ஒரு தலைவர் அப்படின்னு வச்சுக்கேன், அவரை பற்றி பில்டப் பண்ணணும். என்னை பற்றி? ஆமாம், எப்படி வந்து சினிமா பாட்டை வந்து அப்படியே வந்து லிரிக்ஸ் எல்லாம் மாற்றி ஓகே அப்படியே வந்து கேசட்லாம் வெளியிடுவாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் வந்து போஸ்டர்லாம் ஓட்டுவாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து உன்னை பற்றி ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு நம்ம பையன்ட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்து உன்னை பற்றி ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்கேன். யார் அது? நம்ம திவாகர் இருக்கான்ல, அவன்கிட்ட தான். ஐயோ, என்ன பாட்டு பாஸ்? 1000ல் நான் ஒருவன். அது 1000மா? ஆமாம், வாங்க பாஸ். ஓகே, வாப்பா திவாகர். திவாகர் நல்லா தான் பாடுங்க, சூப்பர் சாங் இது. மனோ சார் பாடின பாட்டு, அவர் வந்து வேறு மாதிரி பாடியிருப்பார், வேறு ஒரு கொஞ்சம் இமிட்டேட் பண்ணி பாடியிருப்பார். பட் தி பெஸ்ட் திங் வாஸ் நீங்கள் வந்து உங்களை மாதிரி பாடுங்க. தட் இஸ் அ பிக் ப்ளஸ் ஆஸ் ஃபார் ஐ ஆம் கன்சர்ன். சரணத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஐ ஃபெல்ட் ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் வாட் யூ ஆர் சிங்கிங். அந்த காசு மேலெல்லாம் பாடினீங்களா, அந்த கான்ஃபிடென்ஸ் இதில் வரல. பல்லவி நல்லா இருந்தது. என்ன, ஏன் அப்படி? லிரிக்ஸ் மறந்துடுவோம். ஆமாம், லிரிக்ஸ் யோசிக்கிறீங்க, ஏன் அப்படி? யூஷுவல் திவாகரோட
ஜென்ரலி ராக் இந்த பாட்டு ஈஸியாக ராக் பண்ணிருக்கலாம் நீங்கள், பிகாஸ் தெர் இஸ் நாட் மச் டு டூ. ஸ்டில் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, இந்த பாட்டு க்ளீனாக இருந்தது. நீங்கள் மீதி மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து கொஞ்சம் கூட கீழே விடக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் குட். பட் திவாகர், யூ கேன் பி மச் பெட்டர். தேங்க்யூ சார். திவாகர், ஹலோ சார். கிரேட் சாய்ஸ் ஆஃப் சாங். தேங்க்யூ சார். திவாகர், நீங்கள் எந்த பாட்டு எடுத்தாலும் அது வந்து ஒரு லெவலுக்கு கீழே போகாது. நேச்சுரல் பெர்ஃபார்மர் நீங்கள். இட் வாஸ் அ நைஸ் பெர்ஃபார்மன்ஸ், நாட் யோர் பெஸ்ட், பட் ஸ்டில் இட் வாஸ் நாட் பேட் அட் ஆல். கண்டிப்பாக. ஓகே. யூ ஹேவ் வெரி ஸ்ட்ராங் வாய்ஸ். இப்போ கொஞ்சம் அந்த ஒரு சந்தேகம் வரும்போது சீக்கிரம் தெரியுது வாய்ஸில். அந்த இடம் மட்டும்தான் அந்த அந்த நோட்ஸை கொஞ்சம் அப்படி போயிட்டு இருந்தது. சரணம், யூ வர் லிட்டில் டவுட்ஃபுல். எங்களே பார்த்துட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் டூயிங் தட். அது வேண்டாம். ஓகே. பட் ஐ லைக்ட் இட். தேங்க்யூ. எங்கள் அப்பா கொடுத்த 300 ரூபாயை செலவழிக்கிறதுக்கு ஒரு படம் எடுக்கலாம்னு நினச்சோம். அனந்த் சார் ஹீரோவாக போடலாம் அப்படின்னு, அது 3000 ரூபாய் ஆகிடுச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் காசு கொடுத்து இப்போ அந்த படத்தை அப்படியே நிறுத்திட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். பையனோட பாட்டு 1000 ரூபா கொடுத்தா 10,000 ரூபாய்க்கு பாடியிருக்கடா. வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்ஸ். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஆனந்த். முடிவு பண்ணிட்டியா? என்ன பண்ண? நம்ம கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் திவாகர் தான் பாஸ். யூ மீன் கோபாசே? கோபாசே இவன் தான். கோபாசே நீ தானே? எங்க நம்ம அண்ணனை பற்றி ஒரு 2 லைன் பேசு. இவன் இருக்கானே. சூப்பரா, அருமடா, அருமை. இவர் சொல்லி கொடுத்தாருண்ணே. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? அரசியலுக்கு வந்து உங்க கட்சி ஜெயிச்சா அது ஏதாவது ஒன்று சொல்லு, ஒரு கொள்கை, நல்ல கொள்கையா சொல்லு. எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நோ எலிமினேஷன். வெரி நைஸ். எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு நடக்குமா இந்த ப்ரோக்ராம்? கிளம்பு. கட்சி ஆட்சியில் இருக்கிற. ஓகே, வெரி நைஸ். ஓகே, நோ எலிமினேஷனாமே. வெரி குட். இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல முதல் ரன்னர் அப்பா வரவங்களுக்கு விகே ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபோர் பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் பாஸ். ஓகே, 300 ரூபா 3000 ரூபாய் ஆயிடுச்சு. 3000 ரூபாய் 30,000 ரூபாய் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குது பாலாஜி. என்ன பண்ணலாம்? இது யார் தலையிலயாவது கட்டணும். அல்கேட்ஸுக்கு விக் வாங்கி கொடுத்தலாம் பாஸ். 30,000 ரூபாய் பாஸ். ஓகே. ஆஸ்திரேலியா செம்மறி ஆட்டோட முடியில இருந்து அதை அப்படியே தச்சு அப்படியே சில்க் நூல்லாம் அப்படியே விட்டு அப்படி பண்ணா எப்படி ஒரு 30,000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். 100% தலையில கவுத்த உடனே அல்கேட்ஸ்னு கூப்பிடுங்க. ஆஸ்திரேலியா அல்கேட்ஸ் அழகேசன். வாங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. உன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, உன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம்
இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். சார் வணக்கம் சார். சூப்பராக பாடுங்க சார் இன்னைக்கு. எல்லாமே நல்லா இருந்தது. நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் நிறைய கொடுக்கல, பட் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு ரொம்ப அழகாக பாடினீங்க. அஃப்கோர்ஸ் சரணமோட எண்டு வந்து கொஞ்சம் 2 சரணத்துலேயும் அதுக்கு இன்னும் நீங்கள் க்ளீனாக கற்றுக்கணும். அது என்ன நோட்ஸு எப்படி அது நிறைய தரம் கேட்டு அதுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது. பட் இந்த பாட்டோட மெயின் விஷயங்கிறது எக்ஸ்ப்ரெஷன். அது எல்லாமே இருந்தது. எக்ஸ்ப்ரெஷன் இருந்தாலும் அந்த பாட்டு எப்படியும் ஜெயிக்கும். ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வந்ததுலேருந்து இது வரைக்கும் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அழகேசன் சார். வணக்கம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அழகாக ஒரு நல்ல ஒரு சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அது உங்கள் பாடி லாங்குவேஜ் சில இடத்துலலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரசித்து பாடுறீங்க அதை. அது ரொம்ப நல்லா இருந்தது. சரி. அரசியல் தலைவர் இல்லை, அதனால் முதல்ல வணக்கம் பண்ணிடுறேன். இவரை செக் பண்ணணும்னு சொன்னோம்ல. ஆமாம், பண்ணிடலாமா? செக் பண்ணிடலாமா? பண்ணிடுப்பா, பண்ணிடு. ஓப்பன் தி டோர் மேன். இப்படி வாமா, லைட் வெளிச்சத்துல வா. பாத்தியா வாயில பெரிய பாண்டிச்சேரி செக் போஸ்ட் கப்புன்னு க்ளோஸ் பண்ணுவார். உங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குதானாங்க, காந்த சக்தியா? இல்ல காந்தங்கி தான் வச்சிருக்கீங்களா? செக் பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் உங்க ஒண்ணு வாய்ஸ்ல ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கு. அதெல்லாம் ஒன்று காந்த சக்தி இருந்தால் நான் ஏன் இப்படி வந்திருக்கிறேன்? முதல்ல ஃபர்ஸ்ட்ல எல்லாம் இருப்பேன். சரி, நம்ம கட்சிக்கு ஒரு ஏதாவது நல்ல உணர்ச்சி பிழம்பா ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க. குத்து விளக்கு குத்து விளக்கு. இப்படி ஒரு தத்துவம் இருக்குது எனக்கு தெரியாது. எங்க சின்னத்துல குத்து விளக்கு. எங்களுக்கு இந்த தத்துவம்லாம் தெரியாது சார். சரி, என்ன பாட்டு நம்ம கட்சிக்கு பாடுறீங்க? ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. அந்த பாட்டு போதும். இல்லை, நான் நிற்கிறேன் தெரிஞ்சு ஆள் வளரணும் அறிவும் வளரணும். எதுக்கு? அது நீ எப்படின்னு எப்படியா இருக்கும் பத்தி புரிஞ்சிங்கன்னா சரிதான். நான் புரிஞ்சிக்கினா சரியா? சரி, நெக்ஸ்ட் வீக்கே பேங்காக் போகிறோம் 3 பேரும். ரைட், போகலாம். ஓகேவா? ஃபுல்லாக ஷார்ட்ஸு கோவா செட்டில் தான் வரணும். ரைட். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம கட்சியை பற்றி பாடுறதுக்கு ஒரு பிள்ளையை கூப்பிட்டுரும். எந்த பிள்ளையை கூப்பிடலாம் பாஸ்? அதான் நம்ம கட்சி துண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்களே, நின்றுட்டு இருக்காங்களே, அந்த பாப்பா தான். அப்படியா? வாமா வாமா வாமா. லெட்ஸ் வெல்கம் வைஷாலி. சரணடைந்தே
பொழுது தீந்திங்கு நின் செயல் செய்த நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தே கண்ணம்மா நின்னை சரணடைந்தே துன்பமினி இல்லை சோர்வில்லை சோர்வில்லை தோற்பில்லை நல்லது தீயது நாம் அறியோம் நாம் அறியோம் நாம் அறியோம் அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நல்லது நாட்டக தீமையில் மூட்டக நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழ விரும்பிடும் பொன்னை உயர்வை புகழ விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் ரொம்ப அழகாக பாடுங்க. தேங்க்யூ சார் வெரி நைஸ். கிரேட் சாய்ஸ் ஆஃப் சாங். அகேன் லோவர் போர்ஷனில் வந்து கண்ணம்மா நின்னை அந்த கா வரைக்கும் வரணுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கா சார்? இஸ் இட்? I don't think so. இல்லை இல்லை டசன்ட் கோ டவுட் இட்ஸ் ஜஸ்ட் லெஃப்ட் லைக் தட். அது மட்டும் தான் எனக்கு ஒரு ஐ ஹேட் அ லிட்டில் பிட் ஆஃப் doubt in that because it was not hitting the note கரெக்டாக ஏதோ நடுவில் போய் நிற்கிறது. other than that அந்த சரணம் was superb. ரொம்ப நல்லா இருந்தது ஃபீல். எக்ஸலண்ட். வைஷாலி சூப்பர் வைஷாலி. தேங்க்யூ மேம். என்ன அழகா பண்ண. ஐயா ஒன்று பண்ணால் போதும் வைஷாலி. ஹார்ட்லே வரல ஒரு பயம் தொண்டையில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த பட்டர்ஃப்ளைஸ் வயரில் பட்டர்ஃப்ளை அது எல்லாருக்கும் இருக்குது. பட் அது இங்கே வராமல் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அது மட்டும் பண்ணால் போதும் வைஷாலி. ரொம்ப அழகாக பண்ண. அந்த சிவகாமிக்கு அப்புறம் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். இது வந்து அஃப்கோர்ஸ் த சாங், இந்த பாட்டு செலெக்ஷன், இட்ஸ் சச் அ கிரேட் சாங், சூப்பர் காம்போசிஷன் ராஜா சாரோடது. ஆனால் இந்த பாட்டு காம்போசிஷன் மட்டும் இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் சரணம் அதுதான் மேஜிக்கலாக இருந்தது. த ஃபர்ஸ்ட் சரணம் தட் இஸ் ரியலி தேங்க்யூ சார். பல்லவி பிகினிங்கில் வந்து ரொம்ப ஷேக்கியாக இருந்தது. பட் வைஷாலி யூ ரியலி ஜஸ்டிஃபைட் யுவர் செலெக்ஷன். கிரேட். தேங்க்யூ சார். என்ன நினைக்கிறேன் இந்த பிள்ளை பாடினா நம்ம கட்சி மீட்டிங்கில் வந்து பாடினா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறியா? அவன் ரொம்ப டல்லாகுது. ஒரு வேளை சோறு வேணா போடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, பட் ஆனால் ஃபுல் மீனிங்கோட தான் பாடு. ஓகே சரி பார்க்கலாம், இது நமக்கு கன்சிடரேஷனில் வச்சுப்போம். ஓகே ஓகேவா? நீங்கள் போகலாம். பட் இருந்தாலும் கட்சியில் ஜாயின் பண்ணிருப்பா, ஃப்ரீ கிஃப்ட் தருவோம். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே. அதே எடுத்து வந்தா நம்ம கட்சியில் 3 பேர் சேர்த்தோம்ல. ஆமாம். இந்த திவாகர், வைசாலி, ஆமாம், எல்லாம் சேர்ந்து கட்சிக்கு நிதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ 30,000 ரூபா இருக்குது பாஸ். இது வேலைக்கு ஆகாது போலுக்குதே. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது? இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த செலவு பண்ணால் தான் பாஸ் உங்கள் அப்பாவுடைய அந்த பணம் கிடைக்கும் உங்களுக்கு. 2700 கிடைக்கிறதுக்கு நான் இப்போ அந்த 30,000 ரூபாய் செலவு பண்ணணும். சரி ஓகே, நம்ம யோசிப்போம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று. ஓகேவா? ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்னு டைட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு, இதில் யாரோ ஒருத்தவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. இதில் வின் பண்ணுறவங்களுக்கு அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்க போகிற 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ஒன்று காத்துட்ருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, இப்போ அடுத்து யாரை பாட கூப்பிடலாம்?
அடுத்தது யாரை பாஸ் நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க பாஸ். அடுத்து கூப்பிடுறவன் இருக்கானே உம்மா கொடுத்தே ஓட்டு கேட்பான். கொடுத்தே ஓட்டு போட மாட்டேறாங்க. உம்மா வேற கொடுப்பானா? உம்மா கொடுத்து ஓட்டு கேட்க. அப்படிப்பட்ட ஆள் யாரு? லெட்ஸ் வெல்கம் சஞ்சய். அட பாவி இவனா? வாங்க பாஸ் வாங்க பாஸ். போதே பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே. ஆசைகள் என்ன ஆசைகள் என்ன ஆணவம் என்ன உறவுகள் என்பதும் பொய்தானே. உடம்பு என்பது உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவுகள் வாங்கும் பொய்தானே. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். சஞ்சய் சூப்பர் சஞ்சய். தேங்க்யூ மேம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரை சஞ்சய் பாடினதுல பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ சூப்பர் இட் வாஸ். சஞ்சய் சார் நல்லா இருந்தது கேட்குறதுக்கு, நல்ல ஃபீல் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது உங்கள் வாய்ஸில் கேட்குறது. எனக்கு சம் டிக்ஷன் சில இடத்துல கனவு காணும் வாழ்க்கையாவும் வாழ்க்கையாவும்னு அப்படியே கேட்குறது. சில இடங்கள் டிக்ஷன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாம் நல்லா இருந்தது. நைஸ். தேங்க்யூ சார். சஞ்சய் சார் டெஃபினட்டாக இப்போ ஜஸ்டிஃபை பண்ணிட்டேங்க எதுக்கு சூப்பர் சிங்கரில் இருக்கோன்னு. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் டெஃபினெட்லி யுவர் பெஸ்ட், டவுட்டே கிடையாது. இந்த பாட்டு நல்லா டெலிவர் பண்ணுங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இந்த தம்பி என்ன நினைக்கிறீங்க இவரோட பாட்டை பற்றி? இது நம்ம ஒரு கட்சியில் சேர்த்துக்கலாமா வேணாமா? சேர்த்துக்கலாம் பாஸ். கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பாடுறா போல. சென்டிமெண்ட்டாக பாடி லேடிஸ் ஓட்டலாம் வாங்குறதுக்கு. கன்ஃபார்ம்.
ஆனால் இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சமயத்தில் நம்மளை இமிடேட் பண்ணி ஓட்டு வாங்கிடுவான். ஓ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ நம்ம திடீர்னு நம்ம கட்சி பெருசாகி கேரளா பக்கம்லாம் போகுதுன்னு வை. அப்போ ஒன்றை தான் கூப்பிடு, சஞ்சய் வாடா அந்த தெரு முனையில் இருக்கும், பஸ் ஸ்டாண்டில் பர்மிஷன் வாங்கியிருக்கோம், ஓட்டலாம் ஒரு மேடை அப்படின்னா டக்குன்னு வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணுவோம் மலையாளத்தில்? மைக் சின்னம், பாலாஜி இது கொள்கைகளில் நல்ல கொள்கையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லணும் மக்களுக்கு. മലയാളത്തിൽ எப்படி சொல்லுவேன்? മാന്യ മഹാജനങ്ങളെ, ഈ വാഹനത്തിന് തൊട്ട് പിന്നാലെ വരുന്നത് നമ്മുടെ കണ്ണിലുണ്ണിയായ ബാലാജി അണ്ണനാണ്. ബാലാജി അണ്ണനെ മൈക്കടയാളത്തിൽ വോട്ട് ചെയ്യുക. அவன் என்ன சொன்னான்னு யாருக்கும் புரியல. எல்லாம் கைத்தட்ட எல்லாரும் ஓட் பண்ணுவாயா இப்படி? அப்படியா? ஆமா. ஓகே, இதே பிரச்சாரத்தை நம்ம ஸ்ரீனி சார் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் மலையாளத்தில்? சார் கொஞ்சம் டயலாக்ஸ் அவ்வளோ கத்தல. சஞ்சய் நல்லா பண்ணப்பா, ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. இப்போது நானும் பாலாஜியும் ஒரு மாதிரி தான். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இங்கே வரும்போது கொஞ்சம் பயத்தோடு வந்து பாட்டை மறந்து போயிட்டோம். அது மாதிரி தான் டயலாக். இல்லை இப்போ வந்து பாலாஜி அண்ணா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த டயலாக் ப்ரெசன்டேஷனில். ஓகே, அது மாதிரி ஒரு சின்ன பண்ணு பண்ணு ஏப்பா உன்ன மாதிரி பண்ணுறானப்பா அவன், உன்னை நோட் பண்ணி பண்ணுறான். மேக்கப் பண்ண அது பார்த்து. ஓகே, இது முதல் தடவை பாலாஜி அண்ணா இப்படி தான். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்டமான குரல் தேடல். இப்படி தான் முதல்ல. இப்போ கொஞ்சம் இப்போ எப்படி இருக்கிறாரு? கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்டமான குரல் தேடல். கையை தூக்குனா கான்ஃபிடன்ஸ் வந்துருக்குன்னு அர்த்தமா? ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். ஸோ நம்ம கட்சியில் வந்து இவரை வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். ஒரு நம்மளுக்கு கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஆட்டோவில் போய் கூவுறது, நடுவில் இப்போ கொஞ்சம் கொள்கையெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு வச்சுக்கோ, திடீர்னு 2-3 மிமிக்ரிலாம் போட்டு எதிர்கட்சி தலைவரை பற்றி லைட்டாக செய்கையெல்லாம் பண்ணி மக்களை வந்து நீ எழுதி வச்சுக்க, இந்த காஸ்டியூம் இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது பாரு. அப்படியா? ஓகே, வெரி குட். அப்படியே ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்டமான குரல் தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, இன்றைய நாளுடைய எல்லா பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணவங்களுடைய கமெண்ட்ஸை கேட்டலாம். அனந்த் சார்ட்டு. அனந்த் சார். திவாகர், இன்னைக்கு சாங் அவ்வளவா நல்லா ஆகாத காரணம் வந்து உனக்கு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அது எங்கே இருந்ததுன்னு நீ சொல்கிறியா? எனக்கு ஃபீல் ஆனது அந்த தாளத்தோட ஸ்கேனிங்கில் உனக்கு அது எங்கேயோ ஒரு கன்ஃபியூஷனோ, அது வந்து நீ மனோ சார் பாடி ஒரு இடத்துல பஞ்ச் கொடுக்கறது வந்து நீ கம்ஃபர்டபுளாக இருக்கல. ஸோ எனக்கு பல்லவியிலும் பஞ்சுக்கு குறைவு தெரிஞ்சுது, அவ்வளோதான். அதர்வைஸ் ஒரு வாய்ஸ் பியூட்டிஃபுல் எல்லாமே இருந்தது. பட் நீ அந்த தொடர்ந்து அந்த பஞ்சோட பாடி பாடி ஒரு ஃபுல் லைஃபோட பாடி பாடி கேட்டதுனால கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சுது. ஸோ எங்கே உங்களுக்கு அந்த குறைவு தெரியறதோ அதை ஒத்துக்குங்க, இங்கே தான் குறைவு. ஸோ சிம்பிள், பிகாஸ் எல்லாரும் க்ரோ பண்ணுறோம், எல்லாரும் பெரிய ஆர்டிஸ்ட்க்கு நிறைய ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குது. உடனே அது போயிடும். யூ ஓவர் கமெண்ட், தட்ஸ் ஆன் இட் சே. வைஜெயந்தி, உனக்கு அந்த சர்க்குலர் மெத்தட் வந்தாகணும். நீ மெலடியில் ஷைன் பண்ணணும்னா அந்த சர்க்குலர் மெத்தட் நம்ம இது ஒர்க் பண்ணோமோ அது நீ ஒர்க் பண்ணணும். பிகாஸ் மெலடி சாங்னா ஒரு ஸ்வரத்துலேருந்து இன்னொரு ஸ்வரம் அப்படியே இழைஞ்சு போகணும். அதை நீ கண்டுபிடிக்கணும். இல்லை தடுக்கி 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 போகும். அது கேட்கறதுக்கு வேற மாதிரி ஒரு அழகு இருக்கு. ஆனால் நீ சித்ராமாவோட பாட்டு எடுத்தாச்சுன்னா, ஜானகிமாவோட பாட்டு எடுத்தாச்சுன்னா, இல்லை நீங்கள் எஸ்பிபி சாரோட பாட்டு, டிஎம்எஸ் சாரோட பாட்டு எடுத்தீங்கன்னா, ஏற்கனவே அது பண்ணி வச்சாச்சு அவங்க, அங்கேருந்து நம்ம எஸ்கேப் பண்ண முடியாது. ஸோ கற்றுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு இட்ஸ் ஆல்ரெடி அ குட் ரெக்கார்டு. ஸோ பண்ணினா வருமா உனக்கு? நான் நம்புறேன் உனக்கு வரும். ஜஸ்ட் பி அட் இட். பட் விடாதீங்க. சஞ்சய் அண்ட் வைஷாலி ரொம்ப நல்லா பாடினீங்க. சஞ்சய், நீ இப்போ நல்லா இம்ப்ரெஸ் பண்ண முடியறது எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அழகான குரல் எல்லாருக்கும் உங்ககிட்ட குட்டி குட்டியா இருக்கிற அந்த குறைவுகளை நீயா தள்ளி எடுத்து உன்னோட காமெடியை வச்சு அதை குறைக்காம, ஏன்னா எல்லாம் தேவை, அது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணு. அண்ட் பயப்படாத. ஒரு பயம் வந்தோடனே ஸ்லிப் ஆகுது பாரு. பேசும்போது கூட அது கேட்கறதுக்கு பயம்.
சரி சரி சீக்கிரம் முடியுங்க வீட்டுக்கு போன அந்த மாதிரி இருக்கு. சரி விடுவோம். வைஷாலி சூப்பமா. அதாவது ரெண்டும் நீ பாடினது நிறைய இடத்துல நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு ஒரு இடத்துல இட் இஸ் டிவைன் டு ஹியர். அது உன்னோட குரலுடைய அழகு அவ்வளவு அழகா இருக்கு. இட்ஸ் ஸோ மியூசிக்கல். பட் குரலுக்கு ஒரு பேக் போன் இல்லாமல் இருக்குமா? A typical Indian film soprano who can sing a typical romantic melody. கொஞ்சம் இங்கங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி வச்சுங்க, ஆனால் அந்த ஒரு அந்த ஒரு 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 கோலை வச்சுண்டு லெட்ஸ் see if we can move there also without spoiling your individuality anyway. அது வரப்போறதுன்னா அது நாம சிவந்து தான் ஆனணும் வேணாம். வைஷாலி, I believe you are one of the people, உன்னுடைய டோன் is ready for that. பட் அது நீ எப்படி நம்ம பண்ண போகிறோம் கொஞ்சம் சேலஞ்ச் தான், பார்க்கலாம். பட் ஃபார் டுடே பியூட்டிஃபுல் வித் ஆல் இட்ஸ் லிட்டில் ஃப்ளாஸ். ஓகே, காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம கண்டஸ்டன்ட் பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கும். கூடிய சீக்கிரம் வீவர்ஸ் சாய்ஸ் நேர் விருப்பம் அப்படின்ற ஒரு ரவுண்டும் நடக்க போகுது. இது என்னோட ஃபேவரட் பாடல் அப்படின்னு நீங்க நினைக்கிற பாடலை அதுல போய் நீங்க பதிவு பண்ணலாம். அந்த விருப்ப பாடலை நீங்களே இங்க ஆடியன்ஸ் ஏரியாவில் உட்காந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நாங்க ஏற்படுத்தி தரப்போறோம். ஸோ மறந்துடாதீங்க www.supersinger.in. இல்லைன்னா ஒரு தபால் அட்டை எடுத்து உங்களுடைய ஃபேவரட் பாடலை அதுல எழுதி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் சூப்பர் சிங்கர் 4 விஜய் டிவி, தபால் பெட்டி எண் 8484 சென்னை 34 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். இத்துடன் இன்றைய நாளுடைய எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம பாலாஜி என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணி என்னோட கட்சியை எப்படி வளர்க்க போறாரு அப்படின்றத நாளைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் மகாப் ஆனந்தன் பாலாஜி. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.